வணக்கம். இன்று நாம் நவீன இயற்பியலின் மிக முக்கியமான ஒரு சோதனையைப் பற்றி பார்க்கப் போகிறோம். பருப்பொருள் துகள்கள் அலைகளாக செயல்பட முடியுமா என்ற கேள்விக்கு விடை தேடும் பயணமே இந்த டேவிசன்-ஜெர்மர் சோதனை. 1924 லூயிஸ் டி பிராக்லி நகரும் துகள்கள் அலை நீளத்தைக் கொண்டிருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தார். ஆனால் துகள்கள் அலைகளாக மாறுவதை நிரூபிக்க ஒரு சோதனை ஆதாரம் தேவைப்பட்டது. டேவிசன் மற்றும் ஜெர்மர் இதற்காக ஒரு சிறப்பு அமைப்பை உருவாக்கினார்கள். இதில் எலக்ட்ரான் துப்பாக்கி, நிக்கல் படிகம் மற்றும் ஒரு எலக்ட்ரான் கண்டறிவி ஆகியவை முக்கிய பகுதிகளாக இருந்தன. வெப்பப்படுத்தப்பட்ட இழையிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுகின்றன. இவை உயர் மின்னழுத்தத்தின் மூலம் முடுக்கப்பட்டு ஒரு மெல்லிய கற்றையாக மாற்றப்படுகின்றன. இந்த எலக்ட்ரான் கற்றை ஒரு நிக்கல் படிகத்தின் மீது மோதச் செய்யப்படுகிறது. படிகத்தில் உள்ள அணுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகச் சிறியது. இது ஒரு விளிம்பு விளைவு தட்டியாக செயல்படுகிறது. படிகத்தின் மீது மோதிய பிறகு எலக்ட்ரான்கள் வெவ்வேறு திசைகளில் சிதறடிக்கப்படுகின்றன. இந்த சிதறல் கோணத்தை அளவிடுவதுதான் இந்த சோதனையின் நோக்கம். சிதறடிக்கப்பட்ட எலக்ட்ரான்களின் செறிவை அளவிட ஒரு நகரக்கூடிய கண்டறிவி பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு வட்டப்பாதையில் நகர்ந்து ஒவ்வொரு கோணத்திலும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை அளவிடும். முடுக்கப்படும் மின்னழுத்தம் 54 வோல்ட்டாக இருக்கும்போது 50 டிகிரி கோணத்தில் எலக்ட்ரான்களின் செறிவு மிக அதிகமாக இருப்பதை அவர்கள் கவனித்தனர். இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஏன் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மட்டும் செறிவு அதிகமாக உள்ளது? ஏனெனில் அங்கு அலைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஆக்கப்பூர்வமான குறுக்கீட்டை உருவாக்குகின்றன. இது அலைகளுக்கு மட்டுமே உரிய பண்பு. எக்ஸ்ரே விளிம்பு விளைவுக்காக பயன்படுத்தப்படும் பிராக் விதியை பயன்படுத்தி இந்த எலக்ட்ரான் அலைகளின் அலைநீளத்தை நாம் கணக்கிட முடியும். பிராக் விதியின்படி கணக்கிடும்போது அலைநீளம் 1.65 ஆங்ஸ்ட்ராம் என கிடைக்கிறது. இது எலக்ட்ரான்கள் ஒரு அலையாகச் செயல்படுவதை உறுதி செய்கிறது. அதே சமயம் டி பிராக்லி சமன்பாட்டின்படி 54 வோல்ட் மின்னழுத்தத்தில் கணக்கிடும்போது 1.67 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்கிறது. இரண்டு மதிப்புகளும் மிக நெருக்கமாக உள்ளன. சோதனை முடிவும் கோட்பாட்டு முடிவும் ஒத்துப்போவதால் எலக்ட்ரான்கள் அலை பண்பைக் கொண்டுள்ளன என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டது. இதன் மூலம் அண்டத்தில் உள்ள அனைத்து பருப்பொருட்களும் துகள் மற்றும் அலை ஆகிய இரண்டு பண்புகளையும் பெற்றுள்ளன என்ற உண்மை நிலைநாட்டப்பட்டது. சுருக்கமாகச் சொன்னால், டேவிசன்-ஜெர்மர் சோதனை குவாண்டம் இயக்கவியலின் அடிப்படை தூணாகும். இது எலக்ட்ரான் நுண்ணோக்கி போன்ற நவீன கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. இப்போது ஒரு கேள்வி. இந்தச் சோதனையில் எந்த மின்னழுத்தம் மற்றும் கோணத்தில் அதிகபட்ச செறிவு காணப்பட்டது? சற்று யோசித்துப் பாருங்கள். சரியான விடை 54 வோல்ட் மற்றும் 50 டிகிரி கோணம். இந்த தரவுகள்தான் டி பிராக்லி கொள்கையை உறுதிப்படுத்தின. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். இந்தக் காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி.